ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயில் வந்து செம்மையாக அடிக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தாங்க காலையில் குடிக்க போகிறேன். காலையில் வந்து ஐஸ் பிரியாணி. இங்கே பாருங்கள், அந்த நீராகாரம் அந்த மோரை ஊற்றி உப்பை போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம், எலுமிச்சைப்பழம் ஊறுகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ நீராகாரம் கரைச்சி வச்சுருக்கேன், டம்ளரில் ஊற்றி குடிக்க போகிறேன். அது இப்போ வயிறுலாம் கபகபான்னு எரியுதுங்க. அதனால் நான் வந்து இந்த குளு குளுன்னு இந்த பழைய சாதம் தண்ணி மோர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி குடிக்க போகிறேன். பா இங்கே பாருங்கள், சூப்பராக வயிறு எரியுதுங்க. நேற்றுலாம் கொஞ்சம் காரம், மட்டன் குழம்புலாம் காரமாக வச்சேன்னா காரம் வந்து அப்படியே கபகபன்னு எரியுது. இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் சூப்பராக ஐஸ் பிரியாணி. அப்பா குளு குளுன்னு இருக்குங்க. அப்பா ஜில்லுன்னு இறங்குது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாதமும் இருக்குது. இது ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அப்புறமா சாதம் வந்து ஊறுகாய், பச்சை மிளகா. ஆனால் காரம் சாப்பிட்டு தான் எரியுது. பச்சை மிளகானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த பச்சை மிளகா வந்து நல்லா உப்பு போட்டு எண்ணெயில் வதக்கி கூழுக்கு இந்த மாதிரி பழைய சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி எனக்கு எரியறனால நெஞ்சிலாம் நான் வெறும் சாதம் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். வேணும்னா ஊறுகாய் சுட்டுக்கிறோம், லெமன் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். ஓகேங்க, இந்த மாதிரி வந்து பழைய சாதம் தண்ணி யாருக்கெல்லாம் நீராகாரம் சொல்லுவாங்க, நீராகாரம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, நன்றி, வணக்கம்.